அருமையான மாலை வேளையில் மிகச்சிறந்த ஒரு கூட்டத்தை ரோட்டரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரத்தின் ஒரு புத்துணர்ச்சியுடன் கூடிய ஒரு கூட்டம். இத்தனை பேர் பார்த்துருக்கோம். இதற்கு காரணம் கர்த்தாவாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் டாக்டர் ஜெயகரன், மகேஷ், சுரேஷ் அவர்களை பாராட்டி இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செந்தமிழ் செல்வரின் பெயரனும் பொன்மொழி அவர்களின் மகனுமான காஞ்சிபுரத்தின் தலைவர், மதிப்பிற்குரிய காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் நண்பருமான CVM விஜயசன் அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, என் சக போட்டியாளர்கள் திரு ரூசோ மற்றும் ரமேஷ் அவர்கள், அது என்னங்க சத்தம் அப்படின்னு கேட்கக்கூடிய இலக்கியத்து கூட போட்டி கூட ஒரு தைரியத்தோடு தான் வந்திருக்காங்க. ரெண்டாவது, பேச ஆரம்பிக்கும் போதே நிறைய பெண்கள் வந்தோடனே என்னுடைய ஆரம்ப கட்டம் அப்படியே 2 பக்கம் காலி ஆயிடுச்சு. பேசலாமா வேணாம் அப்படிங்கிற அளவில், இருந்தாலும் அனைவருக்கும் பெரியவர்கள் என்ற அளவில் இதை புரிந்து கொள்வார்கள். காதலை மறுக்காத ஜீவன்கள் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்ற நம்பிக்கையோடு காதலை பத்தி பேசணும்னா அது ஒரு பெரிய கதை. இதுக்கு முன்னாடி கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் குடி தமிழ்நாளை கொண்டிருந்தது. உலகமெல்லாம் பாறைகளில் ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கும் போது நாம் எழுத்துக்களை உருவாக்கிவிட்டோம். எழுத்துக்கள் எழுத்துக்கள் வரிகளாகின, வரிகள் வாக்கியங்களாகின, வாக்கியங்கள் காப்பியங்களாகின. 5000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியம் வச்சுக்கணும். தொல்காப்பியம் எப்படி நூல்கள் இருக்க வேண்டும், இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணம் அது தொல்காப்பியம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அது இருக்குன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை 1000 ஆண்டுகள் அந்த மொழி பயணித்திருக்கிறது. அதற்கு முன்னால் மனிதன் உருவானால் நாகரிகம் வந்தது. மனிதன் உருவான போது 2 தான், 3 வேலை லிம்பிக் சிஸ்டம் இருக்கும். 2 வேலை தான், ஃபுட் அண்ட் செக்ஸ். ஒரு உயிர் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் உணவு வேண்டும், அந்த இனம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் காமம் வேண்டும். நாகரிகம் வளர்ந்தது, காமமும் வளர்ந்தது. ஆடை இல்லாத மனிதன் ஆடை போட்டுக் கொண்டான், காமமும் தான் ஒரு ஆடையை சூடிக்கொண்டது. அதுவே காதல். காமத்தின் நீட்சி, நாகரிகமான நீட்சியே காதல். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையின் உரத்த குரல்தான் காதல். அந்த காதல் நம்மளுடைய இலக்கியத்துல அகம் புறம் ரெண்டாங்க. அகத்திணை புறம். புறம் நம்ம புறநானூறு நிறைய மீட்டிங்ல பேசுவோம். அகத்திணை, அகவாழ்வை பற்றி பேசுவது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம தமிழ் கலாச்சாரம் எந்த அளவுக்கு ஒரு உரிமையை பெண்களுக்கு கொடுக்கிறது என்றால், ராமாயணம் என்ற இதிகாசம் ஒரு எல்லாம் தெரியும். சற்றேறக்குரிய இப்போதைக்கு ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னால் நடந்ததாக இப்போது நம்பப்படுகிறது. கால வேறுபாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். வட இந்தியாவிலிருந்து ஒரு வடநாட்டு அரசர் வருகிறார். அவருடைய மனைவியை காப்பாற்றிக் கொள்ள போக வருகிறார். வரும்போது தமிழ்நாட்டின் வழியாக கடந்து செல்கிறார். அங்கே ராவணன் என்கிற அரசனின் தங்கை சூர்பனகை இளவலை பார்க்கிறார். லக்ஷ்மணனை பார்த்து அழகிலே மயங்குகிறாள். அவன் மீது காதல் கொள்கிறாள், இச்சை கொள்கிறாள். அந்த பெண்ணால் நேரடியாக அந்த ஆண்மகனிடம் சென்று தன்னுடைய காதலை உறக்க சொல்ல முடிந்தது. அதுதான் தமிழ் கலாச்சாரம். ஒரு பெண்ணுக்கு உரிமையை கொடுக்கிறது. இப்போது நான் பேசிக்கொண்ட தந்தை பெரியார் வந்தார், உரிமை பெற்று தந்தார். அதுக்கு நிறைய பேர் வந்தாங்க, உரிமை பெற்று தந்தாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டு பெண்களுக்கு தான் விரும்புகின்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையை கொடுக்கிறது தமிழ் கலாச்சாரம். அது பார்வை வேறு. தமிழ்நாட்டில் இருந்து நான் என்னோட அரசனை பார்க்கிறேன். நான் இப்போ தமிழ்நாட்டு அரசனை சப்போர்ட் பண்ணுறேன். நான் போய் காஷ்மீருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். அது ஒரு அரசியல், அதை தவிர்க்க. ஆனால் பெண்ணின் உரிமையை கொடுத்தது தமிழ் கலாச்சாரம். அகத்திணை புறத்திணை. இப்போ இருக்க ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு அந்த மாதிரி திருக்குறள் ஒன்று எடுத்தாலே போதும், எல்லாத்தையும் பேசி. களவியல், கற்பியல், களவு, திருமணத்துக்கு முன்பால் நடத்தக்கூடிய உறவுகள் களவியல், திருமணத்துக்கு பின்பு நடத்தக்கூடியது கற்பியல். அப்போது திருமணம் என்பது 2 வகையாக இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட திருமணம், ஒருவர் விரும்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய திருமணம், அது களவியல். இயற்கை புணர்ச்சி. வடமொழியில் என்ன சொல்லுவாங்க? கந்தர்வ விவாகம் சொல்லுவாங்க. புராணங்கள் கந்தர்வ விவாகம் சொல்லுவாங்க. அப்படி இப்போ எல்லாருக்கும் ஒரு மனதளவில் ஒரு திரையை உருவாக்கிக்கங்க. வானத்திலிருந்து கேமரா கீழே இறங்குது. காவிரி பூப்பட்டினம், கடற்கரையோரம், பட்டின பாலை அப்படிங்கிற ஒரு இலக்கியத்துல இந்த பாடல் வருது. துணை புணர்ந்த மலை மந்தையர்.
தன்னுடைய கணவனை கூட்டிக் கொண்டு மங்கையர்கள் வருகிறார்கள். பட்டு நீங்கி துகில் உடுத்தும். வழக்கமான பட்டு துணி தான் போடுவேன். அன்னைக்கு கைத்தறி துணி, பருத்து துணி போட்டிருக்காங்க. மட்டு நீக்கி மணல் மகிழ்ந்தும். மட்டுன்னா கல், பனை மரத்தில் இறங்கக்கூடிய போதை பொருள் மட்டு. அந்த காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன் பொது கலாச்சாரத்திலே பெண்கள் மாலையிலே மது அருந்தி இருக்கிறார்கள். இருந்து அந்த கலாச்சாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கலாச்சாரம் கெட்டு போச்சு, உலகமே அப்படிதான் இருந்திருக்கும். இப்பதான் நாகரிகத்தை வேற வழியில நம்ம கொண்டு வந்திருக்கோம். மட்டு நீக்கி மணல் மகிழ்ந்தும். அதன் பிறகு நடக்கக்கூடியது, ஆண்கள் போடக்கூடிய உடைகளை பெண்கள் போட்டுக்கொண்டு, பெண்கள் போடக்கூடிய உடைகளை ஆண்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த கலாச்சாரம், இந்த சூழல் அப்படியே போய்கொண்டு இருக்கிறது. தலைவன் வருகிறார். தலைவன் அரசியலின் தலைவன், ஒரு பாட்டுடை தலைவர், ஒரு பாடலில் பேசப்படுகின்ற தலைவன் வருகிறார். அப்படியே பார்த்து கொண்டு வருகிறார். இந்த நேரத்துல இலக்கியத்தில் காதல் எப்படி சொல்லப்படுகிறது என்றால், காட்சி, ஐயம், தெரிதல், தேர். இதை விட சிறப்பான முறையில் ஒரு காதலை யாரையும் சொல்ல முடியாது. கண்ட பார்க்கிறோம், என்னன்னு ஐயம் கொள்றோம், அதுக்கப்புறம் ஒரு தெளிவு ஏற்படுது, அதுக்கப்புறம் தேடி ஓகே இதுதான் நம்முடைய துறை என்று முடிவு செய்யும். இந்த பாடல் பெரும்பாலானவருக்கு, அது சில பேருக்காவது இப்ப நான் சொல்லக்கூடிய பாடல் தெரியும் நினைக்கிறேன். என்ன நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணோடு கண் இணை கப்பி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட. குணத்திலே சிறந்த ஒரு பெண் இருக்கிறாள். இந்த பக்கம் தலைவன் நிற்கிறான், அங்க தலைவன் நிற்கிறாள். கண்ணோடு கண் இணை, இது ஒரு இணை, அது ஒரு இணை. இந்த இணை கண்களும் அந்த இணை கண்களும் பார்த்துக் கொள்கின்றன. உதடு கவி பார்த்திருக்கிறோம், கண்கள் கவி கொள்கின்றன. கண்கள் கவி கொண்டு உணர்வு ஒன்று, அப்படியே உணர்வு அப்படியே இணைஞ்சிருக்காங்க. இதயம் படப்படுகிறது. இதை எழுதியவர் கம்பர். திருப்பி அந்த 3 வரி சொல்லிட்டு கடைசியில கம்பருடைய அடிய சொல்றேன். என்னரு நலத்தினால் இணையில் நின்றுடி கண்ணோடு கண்ணினை கப்பி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். என்ன ஒரு கம்ப ரசம்! தலைவன் ராமன், தலைவி சீதை. அவள் அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். வெயிட் பண்ணி இவன் பார்க்கல, அவளும் காத்திருந்து பார்க்கல. இவன் திருமணம், அவனும் திருமணம். அந்த செகண்ட்ல தான் பாக்குறாங்க. இது திட்டமிடப்பட்ட ஒன்று அல்ல, திட்டமிடாத ஒரு பார்வை. அங்க காதல் செய்கிறாங்க. காட்சி. திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, அணங்குகுள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குலை மாதர்கொள் மாடுங்க நெஞ்சு. அணங்கோ, அணங்குனா பெரும்பாலும் அர்த்தம் தேயோ, பிசாசோ, பத்திரகாளி. இன்னொரு சில தமிழ் இலக்கியங்கள் சொல்லும், அணங்கு என்றால் மிக அழகான பெண், ஒரு அழகான பெண்ணோ பேயோ பிசாசோ. ஆய்மையில் அரிசி ஆயிரம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அரிசியை தேர்ந்தெடுத்து சில அரிசி எடுக்கும். அந்த மாதிரி மயில்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிறந்த மயிலை ஆய்ந்தெடுத்த மயிலோ, கணங்குலை கனத்த கூந்தலுடைய மாதரோ. குழம்புகிற மனசு, காட்சியில குழம்புது. காட்சி ஐயம் ரெண்டும் ஒரே பொருளை கொண்டு வந்துட்டார் திருவள்ளுவர். அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குலை மாதர்கள் மாறுபட்டை. தலைவன் இந்த காட்சியை பார்க்கிறான். பார்த்து ஒரு குழம்புறான். குழம்பிட்டு என்னடா பண்றது பார்த்து திரும்பி நடந்து திரும்பி வந்து பார்க்கறான். திரும்பி பார்த்தான், அவனும் பார்த்துட்டான். நோக்கினேன் பார்த்தா திரும்பி பார்த்தேன். என்ன பவரா! தாக்கணந்து தானை கொண்டு உழைத்து. நீ என்ன அரசு, நீ என்ன சக்கரவர்த்தி, உங்ககிட்ட இருக்கிறது என்ன படம்? ஒரே பார்வை பார்த்தா 4 படம் எடுத்து அடிச்சு மாதிரி விடுங்க. நோக்கினேன் தாக்கணந்து தானை கொண்டு உழைத்து. முடிஞ்சு போச்சு கதை. விழுந்து எந்திரிக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழியில் அவனதான் பார்த்தாகணும். எந்திரிச்சு திருப்பி பார்க்கறான். அவன் அடிச்சதுல ஒரு நோய் வந்துருச்சு. திருப்பி அவனை பார்க்கறான். ஒரு அப்படியே உடம்புக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. அவன் நினைக்கிறான், இரு நோக்கு இவருடன் உள்ளது, இரு நோக்கு இவருடன் உள்ளது. ஒரு நோய்க்கு நோய், ஒரு நோக்கு நோய். முதல்ல அடிச்சா பட்டையோட அடிச்ச மாதிரி விழுந்த நோய் வந்துருச்சு. மற்றொன்று நோய்க்கு மருந்து. அவன் திருப்பி பார்த்தா அந்த நோயை போயிடுச்சு. என்ன அழகு இதெல்லாம்! இதை முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. பார்க்கறான், அவளை விட்டு விலகி போக முடியல. திருப்பி பார்க்கணும்னு தோணுது. கிட்ட போன முறைக்கிறார். படையடிச்ச மாதிரி இருக்கு. நீங்கினால் பெரும், குறுகினால் தன்னென்னும். தூரம் போனா குளிருது, கிட்ட போனா சுடுது. நான் என்ன பண்ணுவேன்? இதை விட்டு போக முடியல, கிட்ட போக முடியல. சரி விட போட்ட அம்மா தாய் கல்யாணம் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான். இந்த காதலுக்கிடையே இதன் பெயர் நம்ம ஊர்ல நம்ம என்ன சொல்லுவோம்? கல்யாணம் ஆனது 2 பேர் போயிட்டா ஓடி போயிட்டாங்க. ஆனா இலக்கியத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கிறான், உடன்போக்கு. உடன்போக்கு என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட, கலாச்சாரத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை. உடன்போக்கு, உடன் போகினால். இந்த உடன்போக்கு போயிட்டு இருக்கும்போது அம்மா தேடுறான், எங்க பொண்ணு இருக்கா தேடும் போது அந்த வழியில ஒருத்தர் சொல்றான், அந்த சிலம்பு பார்த்தேன், பொண்ணு போட்டு அந்த சிலம்பை பார்த்தேன், இன்னும் மனமாகாத பெண் என்று புரிந்து கொண்டேன், உன் பெண் சென்று விட்டார். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, காலில் சிலம்பு போடுவாங்க தாய் தந்தையர். மனமாகும் போது அந்த சிலம்பை கலட்டிட்டு அந்த சிலம்பை திருப்பி
மணமானவன் போடக்கூடிய கணவன் போடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வு அங்க கொண்டு வராங்க. எவ்வளவு அழகான வாழ்க்கை முறை. நீங்க தமிழ் இலக்கியத்தை படிக்கும் போது வெறும் காதல் மட்டும் நீங்க பார்க்க போறீங்க, அந்த மொழியை பார்க்க போறீங்க. அந்த மொழியின் மேல் உங்களுக்கு காதல் வரும், இலக்கியத்தின் மேல் காதல் வரும், காதல் மேல் காதல் வரும், கடைசியில் தான் உங்கள் காதலின் மேல் உங்களுக்கு காதல். அந்த அளவுக்கு இலக்கியம் உங்களை கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இன்னும் பேசி எனக்கு ஆசை, தடுப்பது மணி ஓசை. முதல்ல பேசுறவங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம பேசுறவங்க எல்லாரும் வச்சு செய்வாங்க. ஆனா என்ன பிரச்சனை, கிணத்து தவறன்னு ஒரு கதை படிச்சிருக்கீங்க. கிணத்துல இருக்க தவணைக்கு அந்த கிணறு தான் பெருசு. அது தாண்டி கடல் ஒண்ணு இருக்கு, அதுல நீந்தத்துக்கு நிறைய இருக்கிறது, மறந்து போயிடுது கிணத்து தவணைகளுக்கு. ரெண்டு திருக்குறள் எந்த காலத்துக்கும் பொருந்தும். மக்களின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டுறது தான் இலக்கியம். நீங்க அந்த இலக்கியத்துல நடந்த விஷயம் உங்க வீட்டுல நடக்கும் நீங்க சொல்ல முடியுமா? ரோசா அவர்கள் மனைவி ஊருக்கு சென்றிருக்க தைரியத்தை நீங்க வந்து பேசிக்கலாம். உட்கார்ந்து இருந்தாங்கன்னா கதை வேற. இலக்கியத்தின் மிச்சம் வரலாறு, ஸ்வச்சம் சினிமா. அது ஒரு கடல். நம்ம தலைவன் கதை விட்டல இவங்க பேசுறதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தலைவனோட கதை பாதியில நின்றுச்சு இல்லையா, போய் கல்யாணம் பண்ணி போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரிவு ஏற்படுது. அப்புறம் ஒரு கதை சொல்றாரு, பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிபெயர் திருவிழியாளர். இது குறுந்தொகையில் இருக்கு. இறையனார் அப்படின்ற கவிஞர் எழுதுறது என் இலக்கியத்தை தான் எனக்கு தீர்மானத்துக்கு பேசிட்டு வைரமுத்திலிருந்து அத்தனை கவிஞர்களும் வார்த்தைகள் எடுத்து பார்த்தோம்னா எல்லாம் இந்தியா சங்க இலக்கியத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டது. புதுக்கவிதை யார் வேணா நானும் கல்லூரியில் எழுதினேன். கண்ணை நீ தெண்டலாய் கிண்டியது மண்டியாய் மகரத்து என் மடியில் உன் முதிர்களுக்கு உத்தரவிடு முத்திரைக்கு காத்திருக்கிறேன். புதுக்கவிதை யார் வேணாலும் எழுதலாம். மரபு கவிதை, இலக்கியம், இலக்கியத்தை வாழ்வியல புகுத்தி ஒரு கோடுனா ரோடு குறைவு இருக்குதான் செய்யும். வைப்பிட்டு நம்ம சொல்றதுல ஒரு நீயா நான ஒரு வைஃப் சொன்னாங்க, அடிக்கடி என்கிட்ட சொல்றாரு, அன்சிகா மாதிரி இருக்கேன். இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் ஒரு சந்தோஷம் இல்லையா. வீட்டுல எத்தனை போய் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தாஜ்மஹால் கதை சொன்னாரு அண்ணன் ருது அவர்கள். தாஜ்மஹால் கட்டினது ஷாஜகான். அவர் மும்தாஜை மட்டும்தான் கட்டினாரா? ஒருவருக்கு ஒருத்தி இலக்கியம் சொல்கிறது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஷாஜகான் ஒருத்தியை மட்டும் கட்டாரா? முன்னாடி எத்தனை பின்னாடி நினைவு சின்னமா இருக்கலாம், அவனோட வாழ்க்கை ஒரு அவமான சின்னமா இருக்கு. அது என்ன ஆகுது? நம்முடைய இயல்பு வாழ்க்கை வந்து வருமா? நீங்களும் நான் வாழ்ற வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்களா? கிடையாது. அது புனைவு. காதல் ஏதோ கட்டிட்டான், ஆச்சர் முதல்ல போட்டு புதைக்கலான வரும். அதுக்கு ஒரு காதல் சின்னத்தை கொடுத்துருக்கீங்க. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? திருக்குறள் அழகா திருக்குறள் சொல்றாரு, வழுத்திரையில் தும்பினேனாக அடித்தொழுதால் யார் அள்ளி தும்பினீர். நம்மள விக்கிறத யாரும் நினைப்போம் சொல்லுவோம். அந்த காலத்துல தும்முனா யாராவது நினைக்கிறதா? நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன், சோறு விட்டு இருக்கேன், நீ தும்முற, நான் எங்க இருக்க, நான் வந்து பேசிட்டு இருக்க, சாதாரணமா போயிட்டு இருக்கு, யாரோ நினைக்கிறாங்க. யாரு? உங்க வீட்டுல நடந்தது இல்ல? வெளிநாட்டுக்கு போய் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நடக்கும் உங்களுக்கு போன்ல. குடும்பத்தோட போனா குழைச்சுப்பீங்க, தனியா போனீங்கன்னா செத்துருவீங்க. விட்டுட்டு போயிருக்கீங்க, என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க இல்லையா? சோ வாழ்க்கையில் நடக்கின்ற இயல்பான வாழ்வியலை கொடுப்பதுதான் இலக்கியம். பேசிட்டாங்க. அடுத்த எங்க தலைவர் ஏகேஎஸ் சொன்னாரு, என்ன சொல்ற, கவிதை நானும் எழுதுவேன், எல்லாரும் எழுதுவோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இன்னைக்கு போட்ட டியூனே நாளைக்கு கேட்க முடியல, 10 மாசம் கழிச்சு கேட்கலன்னு சொல்றது. 2000 வருடங்களாக 5000 வருடங்களாக அந்த இலக்கியம் நிலைத்து நிற்கிறது. உங்களுடைய சினிமா எத்தனை நாளைக்கு இருக்கு நானும் பார்த்தேன். தியாகராஜர் பார்த்து எத்தனை பேர் கேட்கறீங்க? எம்எஸ்சி பண்ணி கேட்கறது இல்ல. இலக்கியம் இன்னும் இருக்கிறது. 2000 வருடங்களாக படிப்பை மறுதளித்த ஒரு சமுதாயம், மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் எப்படி படிக்கும்? எத்தனை பேர் 3வது தலைமுறையாக படிச்சுட்டு இருக்கோம்? உங்களுக்கு படிப்பே கொடுக்கல, அப்புறம் இலக்கியத்தை படிக்க போறீங்க? கலப்பிரர் காலத்தில் உரிமை வந்தது, அழிந்தது. இருண்ட காலத்தில் குதிரை குத்தி விட்டோம், என்னன்னு யாருக்கும் தெரியாது. அடுத்து 11ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அடுத்து ராமானுஜர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு, வள்ளலார் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு. எந்த மாற்றம் நிலைத்தது? 2000 வருடங்களாக மறுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் படிப்பே படிக்குவான். சமூக நிலைமை புரியாம பேசுறீங்க. படிப்பே கொடுக்கல, அப்படியே இலக்கியத்தை படிக்கிறது. என்னுடைய தமிழன் 2000 ஆண்டுகளாக படித்திருந்தால் இலக்கியம் ஒரு இவரே பேசுறாங்க, அவர் எங்க சைடு வேண்டிய ஆளுங்க, என்னோட நல்லா படிக்கிறாரு, எல்லாம் எனக்கு அழகா சொல்றாரு. சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு திங்களை போடுறது பொங்கலை தாசனி குளிர் குடி வேண்டும் வந்தன் உலகத்தினான்னு ஆரம்பத்தில் முதல் காலம் தான் தெரியும். நானும் 3 காலம் மனப்பாடம் பண்ண 8வது சிலப்பதிகாரத்தை மறந்துட்டு
என்னோட தெளிவா பேசுறாரு இலக்கியம். இவர் ஏன் இருக்க அவர் சொன்னது வாதங்கள் எழுப்படும். ஆகவே நண்பர்களே, இலக்கியம் என்பது நம்முடைய வாழ்வியல். அதுக்கப்புறம் திரும்ப ரொம்ப அழகா போகுது. கடைசியா ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காரு, இந்த புலவி நோக்கம் ஊடக வகை எல்லாம் ஒவ்வொரு வீட்டையும் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். நீங்க எடுத்து திருக்குறளை படிக்க மறந்துட்டோம். இப்போது நான் படிப்பை கல்வியை அனுபவிக்க படிக்கிறது இல்லை, வேலை வாங்க படிக்கிறேன். இதை படிச்சா இந்த வேலை நான் சம்பாதிக்கணும். அந்த அளவில் படிப்பு இருக்கின்ற போது எங்கே ரசனை வரும், எதை ரசிக்க தோணும், எங்க படிக்க நேரம் இருக்கு, எதற்கு நேரம் ஒதுக்குகிறோம். பணத்தின் பின்னாடி ஓடுகின்ற சமுதாயம் எங்கே இலக்கியத்தின் மேல் பார்வை செலுத்தும். ஆகவே நடுவர் அவர்களே, நிறைய நேரம் பேசலாம் நினைச்சேன். இரண்டாவது பாதையில கட் பண்ணி தூக்கி போட்டுட்டாங்க. இலக்கியம் என்பது வாழ்வியல். அந்த வாழ்வியல் நான் பேசுறது இரண்டு மூன்று இலக்கியங்கள் தான். நூற்றுக்கணக்கான இலக்கியங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு இலக்கியம் வாழ்வியலை படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. அந்த திரும்ப சொல்கிறேன், இந்த இலக்கியத்தின் மிச்சம் வரலாறு சொச்சம் சினிமா. ஆகவே இலக்கியம் தான் பிறந்தது என்ற மிகச்சிறந்த தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு